விபச்சார பாவத்தில் கையும் களவுமா பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்க. கல் எறிஞ்சு கொள்றதுக்காக அந்த பெண்ணை சுற்றி வளைச்சு ரெடியாக நின்னாங்க. அவங்க கையில் வச்சிருந்த கல் அந்த பெண்ணை மாத்திரமல்ல, சமயம் கிடைச்ச இயேசுவையும் குறி வச்சு எரியறதுக்கு தான் வந்தாங்க. பொறாம பிடிச்ச உலகம். இவ்வளவு நாளும் நம்ம பேச்சை கேட்டவங்க, நம்ம சொல்றபடி நடந்தவங்க, நமக்கு கொடி பிடிச்சவங்க இப்போ இயேசுக்கு என்ன பின்னாடி போயிட்டாங்களே. பொறாம வரத்தானே செய்யும். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இப்போ இன்னொருத்தருக்கெல்லாம் கிடைக்கி, நாம செய்ய வேண்டியதை இப்போ இயேசுலாம் செய்கிறாரு, ஏதாவது சிக்காமலா போயிடுவாருன்னு சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் தங்களை நல்லவங்களா காட்டுறதுக்காக மற்றவங்கள குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள எப்போ கீழே எடுத்து போடலாம்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சகஜமாக தொலைபேசியில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி தப்பு கண்டுபிடிக்கிறது, இன்னும் மறைமுகமாக அவங்கள படம் எடுத்து அந்த வீடியோக்குள்ளே வச்சு மிரட்டுறது, அதை மற்றவங்களுக்கு அனுப்பி அவங்கள அவமானப்படுத்துறது, இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். மற்றவங்கள குற்றப்படுத்துறதுக்கு முன்னாடி நாம் எப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கணும். கையும் களவுமா பிடிச்சி எப்படியாவது தண்டிக்கணும்னு நினைக்கிற நம்மளோட கிழிஞ்சி கிடக்கிற நீதிகளை கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய அந்தரங்கங்கள் ரகசியங்களை ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்தார்னா நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் கூட அவர் அறிஞ்சவர் தானே. அதனால தான் அந்த பெண் மீது கல்லறிய வந்த ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்டார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறியுங்கள்னு. தேவனுடைய பார்வையில் யாருமே பரிசுத்தவான் இல்லை. அதனால தான் பவுலே சொல்வார், பாவிகளில் பிரதான பாவி நான்னு. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்னு நம்ம விசுவாசித்தாலும் மற்றவங்களை குற்றம் தீர்க்கிற நியாயாதிபதி நாம கிடையாது. ஆண்டவர் தான் நியாயாதிபதி. அவர் தான் சுத்த கண்ணன். அவரை மிஞ்சி யாருமே கிடையாது. அவரு கூட அந்த பெண்ணை நியாயம் தீர்க்கலை, தண்டிக்கலை, மனம் திரும்ப தான் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினா பிரயோஜனம். அந்த பெண்ணுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அவளை கல்லெறிய வந்தவங்க தங்களை நீதிமான்களா பரிசுத்தவான்களா தான் காட்ட நினைச்சாங்களே தவிர தங்களோட பாவத்தை உணரவே இல்லை. தங்களோட இருதயத்தை கடினப்படுத்தினாங்கன்னு தான் வசனம் சொல்லுது. இவங்க தான் பிடிபடாத ஹீரோக்கள். கடைசி வர தங்களை கடவுள் போல பரிசுத்தமா நீதிமானா காட்டிக்கிடுவாங்க. ஜனங்களுக்கு முன்னாடி சாமர்த்தியமா பிடிபடாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்னாடி, அவரோட சிங்காசனத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எல்லாமே வெளியரங்கமாகும்னு வசனம் சொல்லுது. அன்னைக்கு அசிங்கப்படணும், அன்னைக்கு தலை குனிஞ்சு நிற்கணும், அன்னைக்கு ஹீரோயிசம் எல்லாம் ஹீரோ ஆயிரும். மற்றவங்களை குற்றப்படுத்தி நம்மளை நல்லவனா காட்டுறது தன்னோட குறைகளை மறைக்கிறதுக்கான ஒரு ஆயுதம், அவ்வளவுதான். அவனை விட நான் நல்லவன், இவனை விட நான் எவ்வளவோ பெட்டர்னு கணக்கு போடாமல் ஆண்டவருக்கு முன்பா, அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பா நான் எவ்வளவு பாவின்னு உணரணும். மனசை கடினப்படுத்தாமல் குறைகளை உணர்ந்தோம்னா ஆண்டவர் தர்ற வாய்ப்பை நாமளும் பயன்படுத்திட்டோம்னு அர்த்தம்.